அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை அகாடமி திருவாரூர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 2 அண்டு குரூப் 2A சர்வீஸ் ரெண்டுத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு பார்த்தோம்னா 28/9/2025. ஸோ எக்ஸாமுக்கான நாட்களுமே வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் வந்து சரியாக பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு படித்து கொஸ்டின் பேப்பர் நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்தால கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருப்பீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ குரூப் 2 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்டும் அதே சேர்த்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் பார்த்தோம்னா அதே சேர்த்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தனியாக தான் வராது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸோட சேர்த்துட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குமே வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 சர்வீஸை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நமக்கு டோட்டலாக எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தோம்னா 50 வேக்கன்சி. ஓகேவா? இந்த 50 வேக்கன்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 50 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா தொடர்ச்சியாக படிங்க. ஓகேவா? அடுத்து அது குரூப் 2Aவை பொறுத்தளவுக்கு நமக்கு 595 வேக்கன்சி, அரௌண்டு 600 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 650 வேக்கன்சி நமக்கு வந்து குரூப் 2A வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் இதில் உள்ள போஸ்டிங்கை பார்த்துங்க. நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து மாறும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ குரூப் 2A அப்படிங்கிறத பற்றி உள்ளார்ந்து வந்து தெரியாது. ஆல்ரெடி குரூப் 2Aவில் பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் உள்ள போஸ்ட்டு அந்த நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதில் போஸ்ட்டுக்குள்ள வேல்யூ இல்லை வேலை பார்க்குறப்ப தான் என்ன தெரியும் அந்த ஃபீல்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தளவு நம்ம எடுக்கிற மார்க் அடிப்பில் தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ இந்த கமர்ஷியல் டேக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சில இதிலே பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் வித்தியாசப்படும், வேலையும் வித்தியாசப்படும். அது நம்ம எடுக்கிற மார்க்கை பொறுத்து. ஸோ நமக்கு இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வேணும், யூஓவாக மாறணும், இல்லை கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு சப் ரிஜிஸ்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். சப் ரிஜிஸ்டர்லாம் 6 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் யார் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக அரியணை சார்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸு அதே போல் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் அதாவது இந்த குரூப் 2 வேக்கன்சி தான், குரூப் 2 தான், வேறு வழியே கிடையாது, ஹைட் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணல, டிஎன்பிஎஸ்சியை நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தீவிரமாக தான் படித்தாகணும். ஏன்னா குரூப் 2 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 150+ ப்ரிலிமினரி கட் ஆஃப் இருக்கும். ஸோ தமிழில் முன்னாடியே தமிழ் நமக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழே நிறையா வந்து குழப்பங்கள் என்ன பண்ணுறாங்க, ஓல்டு புக்கு நிறையா புக்லேருந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஸோ ஜிகே கொஸ்டினும் பார்த்தோம்னா ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரூப் 1 லெவலில் இருக்கும். குரூப் 2 கொஸ்டினை பொறுத்தளவுக்கு கட்டாயம் வந்து குரூப் 1 லெவலில் இருக்கும். ஏன்னா குரூப் 4 பார்த்தோம்னா குரூப் 1 லெவலில் எல்லாமே கூற்று காரணங்கள் சரியாக தவறா அப்படின்னு தான் கேட்குறாங்க. படிக்கிறப்ப நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஒரு திட்டக்குழு, ஒரு 5 ஆண்டு திட்டம் அப்படிலாம் எடுக்கிறீங்க, அதை பற்றி முழு விவரம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படித்தா மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். தலைவர்களை பற்றி படித்தாலும் சரி, ஐஎன்எம் படித்தாலும் சரி, அரசியலமைப்பு படித்தாலும் சரி, முழு விவரங்கள் படிக்கணும். ஒன்லைனர் மாதிரிலாம் படித்தோம்னா நீங்கள் வந்து நம்ம கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா 3 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், 1 கொஸ்டின் தெரிஞ்சிருக்காது, 2 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், 1 கொஸ்டின் தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம வந்து கூற்று 1 சரியா 2 தவறா நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ ஹாஸ்டலில் உங்களுக்கு ஃப்ரீ, ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஏகேஎம் நகர் மருத்துவக் கல்லூரி இருக்குது, பயன்படுத்திங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து குரூப் 2க்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போஸ் நம்ம அகாடமிக்கு வர முடியாதவங்கன்னு என்ன பண்ணுங்கள், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க.
உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் 2க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் ஃப்ரீ தான், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து என்னது ஃப்ரீயாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேக்கன்சி டீட்டெயிலு. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் சேம் எக்ஸாம் தான். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் இங்கிலீஷ்லேயும் கொஷின் இருக்கும், தமிழ்லேயும் கொஷின் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நம்ம தனித்தனியாக எக்ஸாம் எழுதிக்கலாம். ப்ரிலிமினரி நம்ம ஒரு 160+ நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் எக்ஸாம் என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஆகலாம். ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு குரூப் 2 இன்டர்வியூ, குரூப் 2A தனித்தனி எக்ஸாம் நடக்கும். ஸோ குரூப் 2 இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன். இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம பிகாம் காமர்ஸ்லாம் படிச்சிருந்தோம்னா நல்ல வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு தனித்தனி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கெலாம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் படிச்சிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ள படித்தவங்க மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி ஆர் இன்ஜினியரிங் அவங்க மட்டும் தான் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பிகாம் அதாவது நம்ம கவுன்சிலிங் போகிறப்பையும் நம்ம குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போனாலும் இப்போ நம்ம பிகாம் தான் படிச்சிருக்கோம், பிபிஏ தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபாரஸ்ட்டு சூஸ் பண்ண முடியாது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து மாறுபடும் நம்ம அந்த எடுக்கிற வேக்கன்சி. ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ இது வரைக்குமே நமக்கு எக்ஸாம் பேட்டர்னே தெரியாது. ஃபாரஸ்ட்டுக்கு பாருங்கள் ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 163. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்போ நம்ம வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் இது வரைக்கும் தெரியாது, குரூப் 2 பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமு. நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து தெளிவாக கொஞ்சம் கூடுதலாக படிச்சிக்கணும். ஆனால் ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஓகேவா, கட்டாயம் நீங்கள் வந்து 11th 12th படிக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆத்தர் புக்கு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜியாகிரஃபி அவங்களாம் படிக்கிறாங்கல்ல, அந்த புக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தர்மராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் போட்டிருப்பார். அது போல் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலூர் கழகம்னா வேலூர் கழகத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க, கழகத்துக்கான காரணங்கள் என்ன நடந்தது அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக அதுவே ஒரு பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதான் ப்ரிலிமினரி எக்ஸாமு. தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி கேட்பான்னு நமக்கே தெரியும். 11th 12th சிறப்பு தமிழ், ஓல்டு தமிழ் எல்லாமே படிக்கணும். ஆனால் என்ன அதிகபட்சம் கிராமர், பிரித்தெழுதுக, இந்த சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு அதில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பார்த்து வச்சுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள், டிகிரி லெவல்னு சொல்லிட்டு 75 கொஷின். ஸோ பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தமிழில் ஒரு 80+ நம்ம கட்டாயம் வந்து இப்போ தமிழ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. 80+ நீங்கள் எடுக்கிறீங்க. ஜிஎஸ்சில் ஒரு 40+ எடுக்கிறீங்க, ப்ளஸ் ஒரு 20+. இது ஒரு 10 கூடணும், இது ஒரு 10 கூடணும். கூட்டினீங்க அப்படின்னா 80 40 120 140, இது ஒரு 20 160. ஸோ எல்லாருமே 140 எடுப்பாங்க. ஆனால் இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, அது யார் எடுக்கிறாங்களோ 155 158+ தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ ஏற்கனவே குரூப் 4 படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மெயின் எக்ஸாம் வந்து குரூப் 2 பொறுத்தளவுக்கு, அதாவது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு குரூப் 2 சர்வீஸுங்கிறாங்க. குரூப் 2 நான் இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்க, குரூப் 2Aன்னு சொல்கிறாங்க. குரூப் 2 இன்டர்வியூவை பொறுத்தளவுக்கு 2 எக்ஸாம் தான். குரூப் 2Aவுக்கு என்ன தான் 2 எக்ஸாம் தான். ஆனால் இங்கே வந்து டிகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும், 12 மார்க்கு அந்த மாதிரி. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா ஆன்லைன் எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது தமிழ் எலிஜிபிலிட்டி உண்டு. அது வந்து மினிமம் நம்ம 40 மார்க் எடுத்தால் போதும். இது வந்து கட் ஆஃபில் கால்குலேட் கிடையாது. மெயின் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மேக்ஸ் வந்து 50 கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. இது புதுசாக கொண்டு வந்திருக்க, ஏற்கனவே நடந்துட்டு எக்ஸாமு. இது நல்லா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களும் என்ன ஆகும், மேக்ஸ் நல்லா போட்டுருவாங்க. இப்போ மேக்ஸ் தெரியாதவங்க போட முடியாது. ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்காங்க 150 கொஸ்டின். ஸோ இதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு
150 ப்ளஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து அடிச்சிடலாம், வேலைக்கு போயிடலாம். இப்போ கொஞ்சம் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால 160லாம் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி லெவலில் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜியாகிரஃபி அதில் ஒரு ஆத்தர் புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். அதாவது ஸ்கூல் புக்கில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஆத்தர் புக்கை படிக்கணும். நிறையா ஆத்தர் புக்கு நிறையா கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் படிக்காமல் ஸ்கூல் புக்கில் இப்போ பெருங்கலகம் கொடுத்துருக்காங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம், ஆத்தர் புக்கில் படிக்கணும். ஸோ அதே போல் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு சைக்காலஜி என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். சைக்காலஜி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டஃப்பாலாம் இருக்காது. படிக்காத நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். பிளட் ரிலேஷனு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, புசல்ஸு, காலண்டர், கிளாக்கு அதுமாதிரி படித்து வச்சுக்கணும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போதுமே ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எஸ்ஏ எக்ஸாம் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் 2 நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு மீடியமான ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா நம்ம குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் லெவலுக்கு டார்கெட் பண்ணணும். நல்லா படிப்போம் அப்படின்னா குரூப் 1 லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் டைம் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணால் அதான் கம்ப்ளீட் சிலபஸ். ஒரு எதை எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அது கீழே உள்ள எந்த எக்ஸாம்னாலும் நம்ம பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். நம்ம எடுத்தோடனே குரூப் 4 பிசி அந்த லெவலில் போய் பார்க்குறப்ப திடீர்னு நம்ம குரூப் 2 குரூப் 1 அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியும் நமக்கு. நம்ம மனசு மைண்டு வந்து என்ன பண்ணாது, ஏற்றுக்காது. நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியான போஸ்ட்டு இது, தரமான போஸ்ட்டு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட் இந்த குரூப் 2ல் உள்ளது, குரூப் 2A உள்ளது. ஸோ நல்ல ஒரு 10 இயர்ஸ் குரூப் 2 நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து குரூப் 1 லெவலில் நீங்கள் உங்களுக்கு தனி ஜிபு கொடுத்துருவாங்க, எல்லாமே ஃபெசிலிட்டி சகலமும் சொல்லுவாங்கல்ல, எல்லா வசதிகளும் இந்த துறையில் உண்டு. ஸோ நீங்கள் வந்து அதிகாரம், ஆட்சித்துறை அப்படிங்கிற மாதிரி ரெவன்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நமக்கு தெரியும், பார்த்து வச்சிங்க. ரொம்ப நல்ல வேக்கன்சி. இதில் வேக்கன்சிலாம் படித்து பாருங்கள், அதாவது போஸ்ட்டு படித்து பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சியில் வேலை, கிரேட்டர் சென்னை போலீஸ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டு, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அந்த டிபார்ட்மெண்ட், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஜெயு இருப்பார்ல, இவர் தான் என்ன பண்ணுவார், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக மாறுவார். புரியுதா உங்களுக்கு? ஒரு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இவர் தான் அடுத்து ஹெட்டாக மாறுவார், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். டேக்ஸ் அண்ட் கமர்ஷியல்லாம் தரமான டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பார்த்து வச்சுங்க. ஃபாரஸ்ட்டுக்கெலாம் நல்ல வேல்யூ உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நம்ம ஆகணும்னு வச்சுங்களேன், நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. எல்லாமே குரூப் 2 குரூப் 2A எஸ்ஏ கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு பவர்ஃபுல்லான போஸ்ட். அது சம்பளம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தர் எஸ்ஐ ஆகிறாரு, குரூப் 2லேயும் வேறு ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரு, 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவருடைய லைஃப் இவர் வித்தியாசமாக இருக்கும். சேவை மனப்பான்மை, மக்களுக்கு சேவை பண்ணணும், 24 உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் தேவையில்லை, 24 உழைப்பு வேலை டியூட்டி அப்படின்னு அப்படி தான் இருப்பேன், ரொம்ப சேவை மனப்பான்மையில் இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், எஸ்ஐ சூஸ் பண்ணணும். நான் குரூப் 1 படிக்கணும், யூபிஎஸ்சி படிக்கணும், நான் வந்து வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த துறை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா குரூப் 2A தேர்ந்தெடுக்கணும். ஸோ பார்த்துங்க, எதாக இருந்தாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 500 வேக்கன்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப குறைவான பண்ணிட்டேன் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமானதா, கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமானதா. நல்லா படிங்க, வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ அதாவது பெரிய பெரிய சென்டரில், கோச்சிங் சென்டரில் போய் தான் நம்ம வந்து பணம் கட்டி குரூப் 2 படிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அகாடமியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ கோச்சிங்லே லாஸ்ட் டைம் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வேலைக்கு போயிருக்காங்க நிறைய பேர். மெயின்ஸுக்கு நம்ம ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுத்துருக்கோம், மெயின் ஃப்ரீயாக எழுதி என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் நம்ம தான் என்ன பண்ணணும், படிக்கணும். யாரோட கையில் இருக்குது அப்படின்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது யாரோட கையில் இருக்குன்னா மாணவர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சோர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மெட்டீரியலு, சிலபஸ்ஸு, டெஸ்ட்டு
கிளாஸுக்கு ஒரு இடம், தெரியாத தெரிஞ்சுக்கிறது, மேக்ஸுக்கு ஒரு கிளாஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். படிக்கிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர், இதை பயன்படுத்தி தொடர்ச்சியாக அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 70 நாளில் எக்ஸாம் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு 35 டேஸில் என்ன பண்ணிவிடுவாங்க, ரிசல்ட் வந்துடும், குரூப் 2 ரிசல்ட் வந்துடும். அதுலேருந்து மெயின்ஸுக்கு ஒரு 50 டேஸில் மெயின்ஸ் வச்சுருவாங்க. அதுலேருந்து ஒரு 50 டேஸில் என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்தில் இந்த ப்ராக்ரஸ் இப்போ வந்து டிஎன்பிசி முடிச்சிருவாங்க. ஸோ அடுத்து உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். தீவிரமாக படிங்க, வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ கொஞ்சம் தமிழுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஷின்ஸ் வந்து வித்தியாசமாக தான் கேட்குறாங்க. குரூப் 4 கொஷின் மாதிரியே கேட்பாங்க அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஜிஎஸ் பார்ட் தரமாக இருக்கும், குரூப் 1 லெவலில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.